வெல்கம் டு கோவை மருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மரவள்ளிக்கிழங்கு வடை தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பாண்டிச்சேரி ஸ்பெஷலுங்க. என் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என் சித்தி எனக்காக இதை பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல மரவள்ளிக்கிழங்கு அவங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோடைய தோல் சீவி அதுக்கப்புறம் துருவி எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை பிழிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப் என் சித்தியே சொல்லுவாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பூண்டு வந்து இவ்வளோ பூண்டு வந்து இடிச்சு போடணும். ஓகே, அரிசி மாவு அரிசி மாவு வச்சுக்கலாம். அது கார்ன்ஃப்ளவர் பவுடர் அந்த இதுக்கு பைண்டிங்க்கு ரெண்டாவது முருவலாக இருக்கும். அவ்வளோதான். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். மிளகா கரண்ட் இல்லைன்றதுனால மிளகாத்தூள். கரண்ட் இருந்ததுன்னா காஞ்ச மிளகாயை வந்து மிக்சியில போட்டு பொடி பண்ணுங்க ஒரு 8. இது வந்து வெறும் தனி மிளகாத்தூள். டீ கூட குடிக்கலாம் பிரேக்ல. அம்மா டீ வைக்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா கருவேப்பிலையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். சிசரை காணும் லைட் வருதா? மிக்சியில் போட்டு அரைச்சி சொல்கிறாங்க வடை. அதெல்லாம் வந்து போதுன்னு இருக்கும். கிழங்கு வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது. சீவிட்டு புழிஞ்சிட்டு அப்படி சுட்டாதான். இப்போதான் அபிநயா சொல்லின்னு இருந்தாங்க, மிக்சியில தான் நான் போட்டு அரைப்பேன்னு சொல்லிட்டு அந்த தவறு செய்யாதீங்க. ஆமாம், இப்படி கோத்து விட்டா பார்த்தீங்களா மக்களே. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுலேயே வந்து தண்ணி இதில் வந்துடும். தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. இதில் உருண்டையாக உருட்டி நல்லா வந்து தட்டையாக தட்டி போகணும். இதை வச்சு தட்டையாக தட்டணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கணும்னு தண்ணி சேர்த்தா வடை நல்லா இருக்காது. தண்ணி இல்லாமல் அப்படி ட்ரையாக தான் இருக்கணும். அதை உண்டை பிடிச்சிட்டு கையில் வச்சு தட்டணும். குண்டா தட்டாதீங்க. மரவள்ளிக்கிழங்குக்கு டேஸ்ட்டே இந்த தட்டையாக தட்டுறது தான். அது கிறிஸ்பியாக கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக நல்லாயிருக்கும். சூவியாக இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அந்த டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். இப்படி தட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஓகேவா? சிம்மில் வச்சுட்டு போடுங்க. வடை வேஸ்ட் ஆகிடும். இப்போ தட்டி வச்சுருக்கோம் வடையை வந்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் ஆட் பண்ணுங்கள். வெடிக்கிட்டு பயம் சற்று பயமாக தான் இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டுருணும். அப்போதான் எல்லா வடையும் ஒரே ஈவனாக குக் ஆகும். ஓகேவா? டிலே பண்ணக்கூடாது. நான் டிலே பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஒன்னோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கோம். அதுவாக பிரிஞ்சிடும். கிறிஸ்பி வடை ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. பாய்.